மீன் குழம்பு எப்படி வைக்கிறது பார்த்துக்கலாமா? கடகடன்னு சொல்லி கொடுத்துட்டேன், டக்குன்னு கற்றுக்கலாம். ரொம்ப லென்த்தியாக வளவலன்னுலாம் போகாது. நான் வந்து இது எங்கள் ஊரில், அதாவது என் மாமியார் கிட்ட இருந்து தான் கற்றுக்கினேன். மம்மி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்துட்டு போயிடுறோம். மண்பானையில் செய்ய போகிறோம். அதுதான் இன்றைக்கான ஸ்பெஷலே. ஊர்லனா விறகடுப்பு அதுவும் ரெண்டும் சேர்ந்து அப்படி சமைக்கும் போது குழம்பு சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கடுகு, சீரகம், வெந்தயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கணும். எங்கள் மாமியார் ஒன்று சொல்லுவாங்க, வதங்கறதுல தான் குழம்போட டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி அப்படியே இந்த கூழ் பதத்துக்கு வந்து தனித்தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி நம்ம இந்த கலவையை ஊற்றணும். என்ன கலவை அப்படின்றத நான் காட்டல, டக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். தேவையான அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப கரைச்சிடாதீங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரைச்சிட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி கொதிக்க வச்சுருங்க. நல்லா குப்பு குப்பு குப்புன்னு கொதிக்கணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து கிழங்கா மீன். இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உடஞ்சி போகாது, குழம்புல கல் மாதிரி நிற்கும் அந்த மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில மீன்லாம் வந்து அப்படியே டக்குன்னு புண்டு போயிடும், கொஞ்ச நேரம் தான் கொதிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து டக்குன்னு கற்றுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை கேட்டால் நான்வெஜ் செய்கிறது தான் ரொம்ப ஈஸி வெஜ்ஜை விட. உண்மையாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள்.